கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் எலியாவைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணுவதில் குறைவு உள்ளவர்களே. எலியா எதற்காக அப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினார்? தேசத்தில் மழை பெய்யக்கூடாது என்பதற்காக கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நாம் தேசத்திற்காக மழை பெய்ய வேண்டும் என்று தானே ஜெபம் பண்ணுகிறோம். அதுதானே சிறந்த ஜெபம். அப்படி இருக்கையில் எலியா ஏன் தேசத்தில் மழை பெய்யக்கூடாது என்று கருத்தாய் ஜெபம் பண்ணினார்? அதில் என்ன கருத்து இருக்கிறது? அதை சற்று கவனிக்க வேண்டும். தேசத்திற்கு மழை பெய்யும்படி கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் மழையை கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டும்தான் அப்படி வேண்டுதல் செய்கிறோமா? மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் அதுபோல்தான் அவரவர்களுடைய தெய்வங்களிடம் வேண்டுதல் செய்கின்றனர். மழையை எந்த தெய்வம் கொடுக்கிறது? எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தான் மழையை கொடுக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தான் மழையை கொடுக்கிறார் என்பதை எப்படி நிரூபிப்பது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தான் மழையை கொடுக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் தேசத்தில் மழை பெய்யக்கூடாது என்று எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார். தேவனாகிய கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு எலியா தீர்க்கதரிசி இருந்தபடியினால் அப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபத்தின்படி 3.5 வருடங்கள் தேசத்தில் மழையே இல்லாமல் போயிற்று. பஞ்சம் தலைவிரித்து ஆடினது. எலியா தீர்க்கதரிசி மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தான் மழையை கொடுக்கிறார் என்பதை எலியா தீர்க்கதரிசி அன்று நிரூபித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சத்தியத்தை இங்கே கவனிப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதற்கு ஒரு கண்டிஷனை, அதாவது நிபந்தனையை இதற்கு முந்தின வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்பதே. அதாவது நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், ஆனால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கே செய்வேன். அப்படி இல்லை என்றால், அதாவது பிதா மகிமைப்படக்கூடாத காரியமாக இருக்கும் என்றால் அதை செய்ய மாட்டேன் என்பதே அதன் விளக்கம். நாமும் இந்த சிந்தனையுடன் பிதா குமாரனில் மகிமைப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.